இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இந்த நாளிலே காலை வேளையிலே ஒரு நல்ல ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டுமா? வளர வேண்டும். நாம் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், உயிருள்ள பொருட்கள் எல்லாமே என்ன செய்கிறது? வளர்கிறது. ஒரு பொருள்ல உயிர் இருக்குன்னு சொன்னா அதுல வளர்ச்சி கட்டாயம் இருக்கும். நம்ம பார்க்கிறோம், உயிருள்ள பொருட்கள் என்ன செய்கிறது? வளர்கிறது. ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த குழந்தை பிறந்ததில் இருந்தே அந்த குழந்தையிலே வளர்ச்சி காணப்படும். தாயின் கருவில் இருக்கும் போதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அதற்குரிய வளர்ச்சி அதற்கு இருக்கும். இன்னும் நம்ம விலங்குகள், பறவைகள், தாவரங்களை பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் என்ன செய்கிறது? வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் அது ஒரு மந்த நிலை, ஒரு உயிரற்ற நிலையை நாம பார்க்கிறோம். வளர்ச்சி இல்லைன்னா அதற்கு என்ன இல்லை? உயிர் இல்லை. அது இருந்தும் பயன் இல்லை. அப்போ வளர்ச்சி மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அநேக காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும், முன்னேற வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்பது உண்டு. ஆனா இந்த வசனத்துல நாம பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். பேதுரு அழகான ஒரு ஆலோசனையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அவருடைய கிருபையிலே நாம் வளர வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி மிகவும் அவசியம். உலக பிரகாரமான காரியத்திலே நாம் வளர்வதை விரும்புகிறோம். தொழில்ல நல்ல வளர்ந்து வருகிறவங்களை பார்க்கிறோம். பொருளாதாரத்துல வளர்ந்து வருகிறவர்களை நாம் பார்க்கிறோம். இன்னும் நாடுகள், உலக நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள் என்று சொல்லுகிறோம். இப்படி பல விதத்திலும் வளர்ச்சியை விரும்புகிற நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? வளர வேண்டுமாம். ஏனென்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு நமக்கு இருந்தால்தான் அவரை குறித்து நாம் என்ன செய்ய முடியும்? அதிகமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அவருடைய கிருபையில் நாம் வளர வேண்டுமாம். கிருபை, தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு இலவசமாக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம்தான் அந்த கிருபை. அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. அந்த கிருபையில நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? வளர வேண்டுமாம். கிருபை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இரக்கம், நமக்கு காட்டுகிற அன்பு, அதிலே நாம் வளர வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தீமோத்தேயுவுக்கு பவுல் அழகாக சொல்கிறார், என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு. கிருபை அவரிடத்தில் ஏராளமாக இருக்கிறது. அந்த கிருபையை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பலப்பட வேண்டுமாம். அந்த கிருபையிலே நாம் வளர வேண்டுமாம். அந்த கிருபையை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டுமாம். இன்னும் கூட ஒரு வசனத்திலே பார்க்கிறோம், வீணான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நாம் அப்படி அல்ல. நமக்கு கொடுத்த கிருபை, ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் கிருபை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கிருபையாக ரட்சித்திருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது. அநேகர் அந்த கிருபையை புரிந்து கொள்வதில்லை, ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்து கொள்வதில்லை. ஆனால் ஆண்டவருடைய கிருபையிலே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? வளர வேண்டுமாம். அந்த கிருபையை நாம பெருக்கி கொள்ள வேண்டும். அந்த கிருபையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். எதையெல்லாமோ நம்ம இன்று நன்றாக அறிந்திருக்கிறோம். உலக பிரகாரமான இன்றைக்கு நவீன கண்டுபிடிப்புகள், எவ்வளவோ காரியங்களிலே வளர்ச்சி, அதில் நாம் நன்றாக அறிந்திருக்கிறவர்கள் உண்டு தொழில்நுட்பங்களிலே. ஆனால் கர்த்தரை எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரை நினைத்து பார்க்க, அவரை தேட, கர்த்தரை நாம் யோசித்து பார்க்க கூட சமயமில்லாத ஒரு உலகத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
ஆனால் இந்த நாளின் காலை வேளையிலே வசனம் சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவிலே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? வளர வேண்டுமாம். நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளரும் போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது? அந்த கிருபையிலே நாம வளரும் போது, அவரை நாம அறிகிற அறிவிலே நாம வளரும் போது நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிற பொழுது, அதே 2 பேதுரு 1 அதிகாரம் 2-3 வசனத்தை நாம பார்க்கிற பொழுது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு என்ன பெருக கடவுது? கிருபையும் சமாதானமும். இன்றைக்கு நமக்கு உலகத்துல நமக்கு தேவை என்ன? கிருபையும் சமாதானமும். இந்த சமாதானம் நம்ம வாழ்க்கையில பெருகணும்னு சொல்லி சொன்னா, அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில பெருகணும்னு சொல்லி சொன்னா, ஆண்டவரை நம்ம அதிகமா என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். அதனாலதான் பக்தன் ஒரு அழகான பாடல் வரி, தேவனே நான் இன்னும் உன் மண்டையில் நான் நெருங்கி சேர விரும்புகிறேன். தேவனே இன்னும் நான் கிட்டி சேர விரும்புகிறேன். இன்னும் உம்மை நான் அறிய விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நண்பனோடு நாம் பழகுகிறோம், அந்த நண்பனை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த நண்பனோடு நாம் நெருங்கி பழகி அவனை நன்கு அறிந்திருந்தால் மாத்திரம்தான் அந்த நண்பனுடைய சுபாவத்தை நாம் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அந்த நண்பனை பற்றி மற்றவர்களிடத்திலே நாம் சொல்ல முடியும். அந்த நண்பனோடு நமக்கு நல்ல ஒரு தொடர்பு இருந்தால் மாத்திரம்தான், இந்த நண்பனை நாம் நன்கு அறிந்திருந்தால் மாத்திரம்தான் அந்த நண்பனை பற்றி நாம் மற்றவர்களிடத்திலே சொல்ல முடியும். அதுபோல ஆண்டவரை நாம் அறிய வேண்டும். ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது, அவரோடு நெருங்கி பழகுகிற பொழுது, நம்முடைய நேரத்தை அவருக்காக ஒதுக்குகிற பொழுதுதான் கர்த்தரை நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். இன்னும் நாம் அவர் அண்டையிலே நாம் நெருங்கி சேருகிற பொழுது, அவரோடு நாம் ஒரு நல்ல ஐக்கியத்தை வைக்கிற பொழுதுதான் நாம கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். அப்படி நாம் அவரை அறிகிற அறிவிலே வளரும் போது நமக்கு கிருபை, அதிகமான கிருபையை அவர் தருகிறார். மட்டுமல்ல, சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும். இன்றைக்கு உலகம் எதை நாடி தேடி ஓடுகிறது? சமாதானத்தை தேடி ஓடுகிறது. அந்த சமாதானம் எங்க கிடைக்கும்? அவரை அறிகிற பொழுது, அவருடைய அன்பிலே நாம் வளர்கிற பொழுது, அவரோடு நாம் நேரத்தை செலவழிக்கிற பொழுது கிருபையும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுகிறது. இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், உம்மை அறிந்தவர்கள் தான், ஆனாலும் இன்னும் உம்மை அறியக்கூடிய அறிவை எனக்கு தாரும். நீர் எப்படிப்பட்டவர்? அந்த சகேயு யோசித்தான், அவர் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினது போல இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் அவரை அறிய வேண்டும். அவருடைய அன்பை ருசிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? ருசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரோடு நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரோடு நாம் உறவாடுகிற பொழுது தேவனுடைய சுபாவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் நாம் வளர வேண்டும். இன்னும் நான் ஆண்டவரோடு ஒரு நல்ல ஐக்கியம் வைக்க வேண்டும். என்னுடைய நேரத்தை நான் ஆண்டவரோடு செலவிட வேண்டும். காலம், கடைசி காலம், தேவனை எல்லாம் அழிந்து போகும். தேவனை அறிகிற அறிவு, அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள், கிருபையிலும் தேவனை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களிலே நாங்கள் வளருகிறோம், எத்தனையோ காரியங்களில் நாங்கள் நாடி தேடுகிறோம். ஆனால் உம்மை அறிகிற காரியத்திலே, உம்மிடத்திலே நாங்கள் தேடி வர, உம்மிடத்திலே நாங்கள் வளர்ந்து பெருக எங்களுக்கு கிருபை தாரும். நீங்க கொடுக்கிற கிருபையையும் சமாதானத்தையும் அதனால் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை